ஏமா ஒரு 1,00,000 ரூபா தம்பிட்ட கடனா கேளுன்னு சொன்னனே, கேட்டியாமா? ஆமாட்டி, சொல்லியிருக்கேன். அவனும் பார்க்கலான்னு சொல்லியிருக்கான். சம்பளம் வரட்டுமா, நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, எப்பவுமே உன் மவன் பாப்போம் பாப்போன்னு தான் சொல்லுவான். அப்புறம் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான். அவனுக்கு கூட பிறந்த ஒரே அக்கா நான் தானே. எனக்கு தரத்துக்கு மட்டும் அழுவான். மாமி அக்காரிக்குனா டன் கணக்குல நல்ல பணமும் நகையும் அனுப்புவான். சேட்டி, என்னமோ நீ போய் பார்த்த மாதிரில சொல்லுதே. அவன் மாமி அக்காரிக்கு என்னைக்கு பணம் அனுப்புனா? ஆமா, உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்வான் பாரு. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லாதட்டி. உனக்கு தேவைனா அதுக்காக அவன்கிட்ட இருக்கணும்ல. இருந்தா தரதான் செய்வான், தராம எங்க போவான்? ஆமாம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் நல்ல குறை சொல்லு. உன் மாவன் மட்டும்தான் உனக்கு வசதி. எப்பனாலும் அவனை தூக்கி வச்சுதான் பேசுவேன். அத்தை, நீ இங்கே அடுக்க, அப்போ அது யாரு? என்னடி, என்ன மாதிரி வேற யாரையும் பாத்தியாக்கோ? ஐயோ போ அத்தை, அது வேற, நான் வேற. என்ன சொல்றதுன்னே உனக்கு தெரியல. உன் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? என்னடி சொல்ற? என் வீட்டுக்கு யாரு வரப்போறா? நான் தான் இங்க வந்துட்டேனே, கதவை பூட்டிட்டு தான் வந்தேன். ஏன்? அச்சோ, அப்பவும் போச்சு, எல்லாம் போச்சு. மாமா கூட பைக்ல போனது நீ இல்லையா? அப்போ அது யாரு? என்னடி சொல்ற? பைக்ல என் புருஷன் கூடயா? ஏடி ஒழுங்கா சொல்லு. என் புருஷனா? என் நல்லா பாத்தியா? அவர் கூட பைக்ல யாரு போறா? ஏடி அவர் வேலைக்குல போனாரு. ஐயோ அத்தை, எனக்கு மாமா தெரியாதா? மாமா கூட தான் தலையை விரிச்சு போட்டு ஒரு பொம்பளை பைக்ல மாமாவா அப்படியே வயிற்றுக்குள்ள கையை கொடுத்து பிடிச்சிட்டு போச்சா. நானும் நீ தான் ஸ்டைலா போட போலன்னு நினைச்சிட்டு ஆச்சிட்டு சொல்லலான்னு வந்தேன். நீ இங்க உட்காந்துருக்க. அட பேதியில ஓவா கெடுத்தானே கேட்டேன். இங்க நான் கல்லு குத்தி மாதிரி உட்காந்துருக்கேன். அங்க எவ்வளவு பைக்ல கூட்டிட்டு போறான்? ஏமா பாத்தியாமா, நான் உசுரோட இருக்கும்போதே இந்த பேதிலவா வேற எவ்வளையோ கூட்டிட்டு சுத்துறான். அம்மா, நீ வந்து என்ன எதுன்னு விசாரிமா. அவன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாவி மனுஷா, அதான பார்த்தேன். இப்பெல்லாம் என்கிட்ட சரி வர முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. நான் ஏதாவது சொன்னா கூட வெடுக்கு வெடுக்குன்னு கேட்டுட்டு அவங்க சாட்டி வெளியே போயிருவான். இப்பதானே தெரியுது அம்மா எவ்வளையோ வச்சிருக்காமா. இல்லனா இவன் இப்படி நடந்துக்க மாட்டாமா. ஏடி அறிவு கிட்டத்தனமா ஓளராத. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிப்போம். சின்ன பிள்ளை சொல்றதை கேட்டு அப்படியெல்லாம் சந்தேகப்பட முடியாது. ஏமா நீ வேற, போன மாசம் ஒரு பொம்பளை கோயில்ல உன் புருஷனை இன்னொருத்தி கூட பார்த்தேன்னு சொன்னா. நான் கூட ஏதோ கிண்டலுக்கு சொல்றா போலன்னு நினைச்சு விட்டுட்டேன். இப்பதானே எனக்கு உண்மை புரியுது. ஏம்மா, அவன் எவ கூடயோ தொடர்பு வச்சிருக்கான். ஏடி நீ போய் விளையாடு போ. சரியாச்சு, ஆனா நீ மாமாவை என்ன ஏதுன்னு கேளு. பாவம் அத்தை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏம்மா பாருமா, இந்த பிள்ளைய நான் வெடுக்கு வெடுக்குன்னு கேட்பேன். ஆனா அது கூட என் மேல இறக்கப்பட்டு மாமாவை விசாரின்னு சொல்லுது. நீ கள்ள குத்தியாட்ட உட்காந்துருக்க. இப்பவே கிளம்புறியா இல்லையா? சரிடி, முதல்ல அந்த ஆள் எங்க இருக்காருன்னு போனை போடு. எம்மா ரிங்கு போயிட்டே இருக்கு, கட் பண்ணி தருமா? ஏட்டி பொறுமையே இரு. எங்க போயிட போறான்? எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். நீ வீட்டுக்கு போ, நான் வாரேன். அவன் வர்ற நேரம் நான் அங்க இருப்பேன். இன்னைக்கு நான் அவனை விசாரிக்கிற விசாரிப்புல அவன் உண்மையை சொல்லணும். சரிம்மா. சரி, பாத்துக்கலாம். சினிங்கிக்கிட்டே இருக்காத, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. சரி, ஒழுங்கா வந்துரு பாத்துக்க. என்ன மறுபோல, இது என்ன புது கூத்தா இருக்கு? என்ன கொண்டையில என்னத்தையும் விக்க வாங்கி மாட்டின மாதிரி மாட்டிருக்க. எங்க இப்படி நிமிட்டிக்கிட்டு போற? இந்த சேலை நிறைய விலை இருக்கும் போல இருக்கு. யார் எடுத்து கொடுத்தா? அதுவாத்த என் அண்ணன் அமெரிக்கால இருக்காருல, அவர் தான் எனக்கு இந்த புடவையும் இந்த விக்கும் அனுப்பி வச்சாரு. வரும்போது உங்களுக்கும் 4 பட்டு புடவை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாரத்துல என் அண்ணன் வராருத்த. என்ன மறுபோல சொல்ற? 4 பட்டு புடவையா? எனக்கா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா? என்ன மறுபோல இத உடனே சொல்லாம இப்படி லேட்டா சொல்ற? ஐயோ அத்தை, எனக்கு உடனே சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, உங்க மவக்காரி ஒருத்தி இருக்காள, அவ 2 புடவைய கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டானா என்ன செய்யறது? அதான் சொல்லல.
ஆமா ஆமா நாசமா பரவா வாசித்து வளர்த்துக்கிறதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நகர மாட்டா. அவளை வச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா? 2 புடவை என்ன 4 புடவையும் சேர்த்து பிடிக்கிட்டு போனாலும் போயிருவா. மருமோளே அப்படியே அத்தைக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மருமோளே. ஓ அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு 2 கிராம், ரொம்பலாம் வேண்டாம், 2 கிராம்ல அத்தைக்கு நல்ல ஒரு பூ போட்ட மோதிரம் வாங்கிட்டு வர சொல்லுமா? ஐயா அத்தை, மோதிரம் என்ன மோதிரம், நெக்லஸே வாங்கிட்டு வர சொல்றேன். போமா நீ வேற. எனக்கு இந்த வயசுல நெக்லஸ் எல்லாம் என்னத்துக்கு? சரி விருப்பப்பட்டா உன் அண்ணன் வாங்கிட்டு வந்து தந்தா வேண்டாம், அதுக்கு வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை, நேரம் ஆயிட்டுல, சோறு பொங்கணும். வாங்கத்த போவோம். என்னது சோறு பொங்க போறியா? ஐயோ உன் அண்ணன் வர நேரத்துல இப்படியே அடுப்புக்குள்ள போய் நின்னு வச்சுக்கோ, முகமெல்லாம் கருப்பா போயிரும். இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு உன் அண்ணன் வந்துட்டு போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அதான் நம்ம வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தி வந்து குத்து வச்சிருக்காளே, அவளை அம்பிட்டு வேலையும் செய்ய சொல்லிடுறேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என்னத்த இப்படி சொல்றீங்க? பாவம் மைனி, வேலை செஞ்சா உங்க உடம்பு தாங்குமா? என்ன மருமோள அறிவு கட்ட கழுத, அவ ஒரு வேலையும் செய்யாம உன்னை பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. வேலை செய்ய உடம்பு தாங்கமாவா? கல்லுக்குத்தி மாதிரி தானே இருக்கா. மண்டையில 4 கொட்டு கொட்டி அம்பிட்டு வேலையும் செய்ய வச்சுப்படுதே. அப்படியா சொல்றீங்க? பாவம் தான் மைனி, நோகாம வேலை செய்ய சொல்லுங்க சரியா? அத்தை, எனக்கு ரொம்ப நாளா சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குத்த. அடக்கூறு கெட்டவளே, அத்தை கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற? சிக்கன் பிரியாணி தானே, இன்னும் 1 மணி நேரத்துல அவளை செய்ய வச்சு உனக்கு இலைய போட்டு எடுத்து வைக்கிறேன், வந்து சூடா சாப்பிடு சரியா? சரிங்க அத்தை. அக்கா, நீ சொன்ன ஐடியா நல்லாவே வேலைக்கு ஆகுது. உன்னை போட்டு மாங்க நான் வேலை செய்யறா. மவனுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைப்பாளாமா? இனி எப்படி கட்டி வைக்கிறானே நான் பாக்குறேன். அதெல்லாம் சரிதான், இது 1 மாசம் தாங்கும். அப்புறம் அடியே 1 மாசம் தாங்கும்ல, 1 மாசம் கழியட்டும், அப்புறம் அதுக்கான பதில நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? தேங்க்ஸ்க்கா, நீ எனக்காக எம்பட்டு தூரம் எல்லா வேலையும் செய்யற. அது சரி, இந்த ஐடியாவை குத்ததே நான் தான். என்னைய விட்டுருவீங்களா? சூப்பர்ல, உன் ஐடியா சூப்பரோ சூப்பர். ஆமாடி, இந்த ஐடியாவை இவன் தான் சொன்னான். வரப்போறது என் தம்பி தான், அதனாலதான் உன் அண்ணன்னு சொல்ல சொன்னான். ஐயாவோட ஐடியா எப்படி உங்க கடமை பட்டுச்சாலைக்கு ஆசைப்பட்டு குக்கு குக்கு சிரிச்சத நானும் அம்மாவும் நல்லா வேடிக்கை பார்த்தோம். இல்ல, எங்க கிளவிட்ட மாட்டினே அம்பட்டுதான். அத மாற்றப்ப பாப்போம். இல்ல, எங்க வீட்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடவா? பின்ன ஐயா இல்லாமலா? ஐடியா கொடுத்ததே ஐயா தான். இவ ஐயா விட்டுட்டுல சாப்பிடுவாளா? சரிடி, ஜாக்கிரதையா இருங்க சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் மைனி கூட போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வரேன் சரியா? சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். உங்க அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரிம்மா, வரேன்டி. சரிக்கா.